எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூந்தமல்லியில் இருக்க ஸ்ரீ பகவதி சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்பி சினிமாஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க, அதாவது புக் மை ஷோவில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். தேட்டர் பக்கத்துலேயே ருசி ராசான்னு சொல்லிட்டு ஒரு கெஃபேவை தேட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தால் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பகவதி சினிமாஸுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அதாவது மாங்காடு ரோட்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் வரலாம், போரூர்லேருந்து வரவங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் மேப்பில் கரெக்டான லொக்கேஷன் இருக்குது. இந்த அவுட்லுக்கை பார்க்கும் போது அந்த பழைய பகவதி தேட்டரோட லோகோ போர்டை ஒன்றும் எடுக்காமல் வச்சுருக்காங்க. பார்க்கிங்க்கு இவங்க பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு பார்க்கிங் சார்ஜ் இவங்க கலெக்ட் பண்ணுறது இல்லை. இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். உள்ளே செக் பண்ணிவிட்டு என்ட்ரானதுமே இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட் இருக்குது. இவங்க சில வெரைட்டியான ஃபுட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுட் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் நான் இதில் ஷோ பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபுட் கோர்ட்டில் எல்லா பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது கேஷ், ஜிபேன்னு சொல்லிட்டு எல்லா பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் ஜென்ஸுக்கு 2 டாய்லெட் இருக்குது. அதாவது தேட்டர் ஃப்ரண்ட்டில் ஃபுட் கோர்ட் பக்கத்தில் ஒரு டாய்லெட்டும் தேட்டர் உள்ளே இருந்து எண்டில் இன்னொரு டாய்லெட்டும் இருக்குது. மொத்தம் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு 2மே சேர்த்து ஒரு மீடியம் டைப் ரெஸ்ட் ரூம்னு சொல்லலாம். 2 ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்காது. ரெஸ்ட் ரூம் இவங்க நல்லாவே க்ளீன் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த பகவதி சினிமாஸ், அதாவது முன்னாடி இருந்த பகவதி சினிமாஸ் இப்போது எஸ்பி சினிமாஸாக மாறி இருக்குது. இந்த எஸ்பி சினிமாஸில் சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இருக்குது. அந்த சிங்கிள் ஸ்க்ரீனும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. டிக்கெட்ஸை மொத்தம் இவங்க ப்ரீமியம் 1 and 2, அதாவது இந்த 2 பாக்ஸை ப்ரீமியம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ப்ரீமியம் 1 and 2ன்னு. அதுக்கப்புறம் எலைட் பிளாட்டினம்னு சொல்லிட்டு மற்ற ரோஸை பிரிக்கிறாங்க. எலைட் பிளாட்டினத்துக்கு இவங்க ஒரே வகையான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் கம்ஃபர்டபுள் உண்மையிலே சூப்பராகவே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் ப்ரீமியம் 1 and 2ல் மட்டும் ஒரு சோஃபா சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. இவங்க டிக்கெட் பைசா பிளாட்டினம் அண்ட் எலைட்டுக்கு 130 ரூபான்னு டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் 600 பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் படம் பார்க்கலாம். இந்த எஸ்பி சினிமாஸில் டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 24 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 18 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் ஏரோலேருந்து படம் பார்த்தா கூட அந்த பேஸோட பஞ்ச் நம்ம பாடியில் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு பஞ்சிங்க ஹெவி அண்ட் ப்ரீமியமாகவே இருக்குது. சவுண்ட் எஃபெக்டிங்க டாப் நாச்சாகவே இருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இது ஒரு ஸ்லோப்டு அரேஞ்ச்மெண்ட் தேட்டர்ன்றதுனால நீங்கள் ஏரோலேருந்து படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்கு இவங்க பார்கோவோட 4K பட்ஜெட் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்க்ரீனுக்கு இவங்க 4K RGB லேசர் போட்டாங்கன்னா இன்னும் பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்மளால் சஜஸ்ட் பண்ண முடியும். மற்றபடி பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குது. சவுண்டை கம்பேர் பண்ணும்போது பிக்சர் குவாலிட்டி இங்கே கம்மியாக தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீனோட இன்டீரியர் பற்றி பேசணுன்னா சிம்பிளான இன்டீரியராக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனை நல்லாவே மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போன்னு மட்டும் இல்லை, நான் எப்போ ஷோக்கு போனாலும் இந்த ஸ்க்ரீன் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏசி லெவலும் இங்கே நல்லாவே இருக்கும். ஈவன் பெரிய ஆடிட்டோரியமாக இருந்தாலும் ஏசி இங்கே நல்லாவே இருக்கும்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த ஏசி லெவலுக்கு மைல்டான ஃப்ராக்ரன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் தராது. ஓவராலாக இந்த எஸ்பி சினிமாஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா, கொடுக்குற 130 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான தேட்டரை கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் RGB லேசர் போட்டாங்கன்னா இன்னும் பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். அது மட்டும்தான் என்னோடய சஜஷன் சொல்லுவேன். மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த எஸ்பி சினிமாஸில் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த ஸ்ரீ பகவதி சினிமாஸ், அதாவது எஸ்பி சினிமாஸில் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனோட 2 டால்பி அட்மாஸ் டெமோவை உங்களுக்காக அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
Thank you.